ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்கா செல் அப்கமிங் ரிவ்யூ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன மாதிரி நடக்க போகுதுன்னா, இந்த மனோஜ் பண்ண வேலையால் இந்த குடும்பமே நடுத்தெருவுக்கு வரப்போகுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த மனோஜ் அதை கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்காமல் அப்படியே வெளிலேருந்தே அதான் அவன் பண்ணிக்குவான்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் அவன் பார்த்துப்பான், மேலே இருப்பேன் பார்த்துப்பான் மாதிரி முத்து பார்த்துக்குவான். அவனுக்கு என்ன, என்னோட பங்கு வரப்போதில், அதனால தான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவே நமக்கே கடுப்பாக, அது மனது சப்பு 4 அரை விடலாம் அந்த அளவுக்கு அவர் பேசுகிறத பார்த்தா இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதே போல் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்கப்போ சிந்தாமணியும் இவங்களும் ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. இந்த சமயம் பார்த்திங்கன்னா ரோஹிணி இந்த மாதிரி உள்ளே ஊடால அது ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிச்சு. மனோஜ்கிட்ட எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் கேஸ் வரப்போ எப்படி இருந்தாலும் மனோஜ் மனசு மாறதான் போது, ரோஹிணி எனக்கு வேணுங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. அந்த கஷ்டம் தான் என்னை காப்பாற்றின அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அம்மாவும் ஒரு சைடு இந்த மாதிரி வேணான்னு சொல்கிறாங்களா, அதனால் அவர் 2ஆம் கட்டமாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி தான் இது மாதிரி பண்ண போகிறாரு. சரி, என்ன நடக்குது அவங்க கேஸ் அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு கட்டம் தள்ளி வச்சாலும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீடை ஜப்தி பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ணினா அந்த இவங்களும் சிந்தாமணியும் பிளான் போடுறாங்க. அந்த ஃபைனான்சியலும் சிந்தாமணியும் பிளானை போட்டுட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணி ஆகணும், நீங்கள் டக்குன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க, பாக்கி இருக்க 32 லட்சம் பணத்தையும் நீங்கள் உடனே கொடுத்தாகணும், இல்லைனா வீடை ஜப்தி பண்ணிடணும்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா. வக்கீல்கிட்ட இந்த மாதிரி போய் பார்த்து பேசுகிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் சைட்லேருந்து ஏதோ ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் இந்த மாதிரி 32 லட்சத்தை நீங்கள் சீக்கிரமே கட்டி ஆகணுமா, அவருக்கு ஏதாவது காசு தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன மேடம் உடனே கொடுக்கணும், எப்படி மேடம், நான் தான் டைம் கிட்டல, அவங்க கையெழுத்துலாம் வாங்கிட்டு போனாது அப்படின்றப்போ அது என்னன்னு தெரியல, அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, வேணும்னே பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த சிந்தாமணியும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறப்போ என்னப்பா முத்து என்னாச்சுன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களா, வீடை இந்த மாதிரி ஜப்தி பண்ண போகிறாங்கப்பா அப்படிங்கிற என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் அந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க, அந்த ஃபைனான்ஷியல் இப்போ தான் வக்கீலை பார்த்துட்டு வந்தேன். என்னது வக்கீல் எதுக்கு பார்த்துட்டு கேட்குறப்போ அந்த மனோஜ் விஷயமாக தான் பார்க்க போகிறப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்களா. சொல்கிறப்ப இந்த மாதிரி அப்போது என் வீடு போயிருமா, ஜப்தி பண்ணிடுவாங்களா, காசை உடனே கட்டணும்னா எல்லாம் போயிருமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கப்போ, காசு கொடுக்கணும் வீடு ஜப்தி தானே போகும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா. ரொம்பவும் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுது. ஆனால் பொறுத்திருந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அண்ணாமலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி மனசு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போ நான் உயிரை விட்றது தான் பெரிய இது போல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். விஜயாவுக்கும் புரியுது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி விஜயாவை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், என் கண்ணு முன்னாடி இந்த வீடு ஜப்தி ஆகிறது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம் முத்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ விஜய் எங்கே போகிறீங்க, அப்புறம் இந்த வீடு ஜப்தி ஆகி போய் மனசு உடஞ்சு நாங்கள் சாகுறதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ எல்லாம் கிளம்பலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. கிளம்பிட்டு எல்லா வீட்டு வேலையும் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு கார் நிற்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட பொண்ணே நிற்க இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்கிட்டு ஒரு பையோட வராங்க. வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட எனக்கு தெரியும் மீனா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இந்தாங்க இந்த அமௌண்ட்டை பிடிங்க, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுன்னு எனக்கு நல்லா தெரியும், சத்யா எல்லா விஷயமும் சொன்னான். இந்த மாதிரி எங்கள் அம்மாவை இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் நான் கேட்டேன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1000 இருந்தாலும் எங்கள் அம்மா அவங்கள்ட்ட நான் போய் எதிர்த்து பேச முடியல, நானே எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல. இந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எனக்கு எப்போ வேணால் பொறுமையாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அமௌண்ட்டு வந்துருச்சுடா, வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு முதல்ல பத்திரத்தை வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி மனது சொல்கிறாங்களா. டக்குன்னு முத்து முறைச்சி பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ, ஐயோ மீனா நீங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக போகிறோம், எதுவும் நீங்கள் இந்த மாதிரி நினச்சிக்காதீங்க, இதை வச்சுக்கோங்க, நீங்கள் பொறுமையாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ முத்துவுக்கும் மீனா உங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல யோசனை தான் தோணுது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த காசை வாங்கிட்டு அந்த ஃபைனான்சியரை போய் பார்க்க போகிறாங்க. ஃபைனான்சியரை பார்க்க போகிறப்ப இந்த மாதிரி பார்க்குறாங்க. என்னப்பா காசு கொடுக்கணும்னு காலில் விழுவலான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ, காலில் விழுவ வந்தம்மா இந்தாடா அப்படிடா அப்படிங்கிற மாதிரி காசு தூக்கி போகிறாங்க. காசு தூக்கி போட்டதும் என்ன பண்ணுறது தெரியாமல் அதை அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. எப்படா காசை கொண்டு வந்தானுங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் காசு வந்துச்சுல, எங்கள் வீட்டு பத்திரத்தை போடுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படி உனக்கு காசு வந்துச்சு அப்படிங்கிறப்போ, அது ஃபார்மாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்ப பார்க்குறாங்க. ஆனாலும் அவருக்கு தேவை காசு தானே, காசு வந்துடுச்சு, உனக்கு காசு வந்துருச்சுல்ல, முதல்ல பத்திரத்தை கொடு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வீட்டு விட்டு போகிறாங்களா. அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பத்திரம் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கப்போ, மனோஜா தான் பத்திரம் வந்துருச்சுல்ல, இனிமேல் எனக்கு சொத்து பாதி கொடுங்க, எப்போ வேணால் என்ன வேணால் அவங்க ரூபா இங்கே பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. இங்கே சிந்தாமணி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இவ்வளோ பணத்தை கட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் நல்லா இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.